இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சூரியன். இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திர நட்சத்திரங்கள்லாம் இந்த சிம்ம ராசியில் அடங்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்கள் நல்ல ஒரு அழகான அங்க அடையாளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. பேச்சில் வல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். பேசும்போதே ஒரு கம்பீரமான குரலோடு தான் பேசக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் வேகமாக செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நபர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அந்த வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் எப்பவுமே இந்த சிம்மராசி என்பவர்களுடைய அகராதியிலே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு வீரம், ஒரு நெஞ்சுறுதி உள்ளவங்க அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம். அஞ்சா நெஞ்ச பேரொலிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். மரியாதை இதெல்லாம் இவங்ககிட்ட நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி எதிரி கூட மன்னிப்பாங்க. துரோகியே எந்த காரணத்தை கொண்டும் மன்னிக்கவே மாட்டாங்க. பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். பேசும்போதே ஒரு கம்பீரமான குரலோடு தான் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண வசதி படைத்தவங்களாக தான் இருப்பாங்க. இருக்கிற வாழ்க்கையை நல்ல நீட்டாக அழகாக வாழக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஓரளவுக்கு சொகுசாக வாழணும் அப்படின்னு பிரியப்படக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. வேலையை மிரட்டி வாங்குறதுல கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசி வேலையை வாங்கிடுவாங்க. இந்த ராசிக்காரங்க அதிகம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி அதிகம் இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த சிம்மராசியும் ஒன்று. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டாங்க. அந்த சண்டையில் ஒரு நீதி கிடைக்காம விடவே மாட்டாங்க. நீதி நேர்மைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாலும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. பெரிதாக எதையும் தட்டி கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுறவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள தட்டி கேட்கக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. பெரும்பாலானவங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இவங்களுக்கு அமையாது. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் செப்டம்பர் 15ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு வர இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வர இருக்கிறார். செவ்வாய் 13ஆம் தேதி 3ஆம் வீட்டுக்கு துலா ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். புதன் மற்றும் சூரியன் செப்டம்பர் 15 17ஆம் தேதிக்கு 2ஆம் வீட்டுக்கு கன்னி ராசியில் போய் அமர போகிறார். அதே மாதிரி குரு 11ஆம் வீட்டில், சனி 8ஆம் வீட்லேயும், ராகு 7ஆம் வீட்லேயும், கேது 1ஆம் வீட்லேயும் அமர இருக்காங்க. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு கலவையான பலன்கள் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. சுப கிரகமான குரு வருமானத்திற்கு ரொம்ப வலுவான இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதே வேளையில் சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் உங்களுடைய கிரகத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் சவாலான பயிற்சி தான் இது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள், போட்டி, பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உறவுகள் மத்தியிலும் சின்ன சின்ன இடர்பாடுகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் சனி, ராகு, கேது இருக்கிறதுனால இதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் போராடி முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நிர்வாக திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேகத்தோட கொஞ்சம் விவேகம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம்.
இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் வராது. ஏன்னா அந்த செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், 2ஆம் வாரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ராசியில் இருக்கும்போது விரைவான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். டக்கு டக்குன்னு இங்கே ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ முடிவெடுத்து அதில் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, ஒரு சிலருக்கு வீண் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கிட்டையும் உயர் அதிகாரிகிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம். குறிப்பாக தொழில் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த செப்டம்பர் 2ஆவது வாரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் புதன் உச்சமாக போகிறார். சின்ன சின்ன உரையாடல்கள் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிதி ரீதியாக இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய வீட்டில் 1ஆம் இடத்துல இருக்கிறார். சிம்மராசியில் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் ஓரளவுக்கு சிறப்பாக, வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். 3ஆவது நபரால் ஏதாவது இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். செப்டம்பர் 3 மற்றும் 4ஆவது வாரத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா திடீர்னு எதிர்பாராமல் அதிலிருந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு உங்களுடைய ராசியில் சொந்த வீட்டுக்கு வருவதனால வருமானம் சிறப்பாக இருக்குது. பல சாதகமான பலன்களை அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப ரீதியாக ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கேது உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சொந்த பந்தங்களுக்கிடையே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தகராறு, தேவையில்லாத பிரச்சனை, ஒரு புரிதல் இல்லாத இடர்பாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். யாருக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். எதிர்மறையான தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா ராசியில் கேது இருக்கிறாரு இல்லையா, அதனால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. பேசும்போது வார்த்தையில் நிதானமாக பேசணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை இந்த காலகட்டத்தில் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஆரோக்கிய ரீதியாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் முதல் 2 வாரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆக்ரோஷமான கொஞ்சம் மன அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செப்டம்பர் 2ஆம் வாரத்தில் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கிறதுனால தொண்டை சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன தொற்றுகள், பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியில் 8ஆம் வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால நாள்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொழிலை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கடுமையாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே ராசிநாதன் சூரியன் ஞானமோட்சகாரகனுடன் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற மனக்குழப்பம் வரும். அதே நேரத்தில் சந்திர பயிற்சி நடைபெறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள், சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள், தேவையில்லாத இடர்பாடுகள், குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அப்பப்போ வரும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பெரிய பொருளாதார இழப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. வர வேண்டிய பணம்லாம் ஓரளவுக்கு வரும். தடைப்பட்ட தொழிலில் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறார். பணவரவு சிறப்பாக இருக்குது. நெருக்கடிகளிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குருவோடைய பார்வை 3, 5, 7 ஆகிய இடத்துல இருக்கிறதுனால தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிள்ளைங்க மூலிமா பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த
காலகட்டத்தில் நடக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே இந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறார். சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்பு அதிகம் இந்த காலகட்டத்தில் தராது. ஒரு சிலருக்கு தேவையற்ற டென்ஷன், தேவையில்லாத படபடப்பு, உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணமும் ஏற்படுறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள், தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.